சுவாமிஜி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் நிறையா, அதுக்கப்புறம் ஜிம்மில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறேன், மூட்டை தூக்குறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று உங்களோட பதில் என்ன செஞ்சு? ஜிம்முக்கு போகிறோம், மூட்டை தூக்குறவங்க அத்தனை பேரும் ஒரு 100 வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழ்ந்துடுறாங்களா? கொஞ்சம் அவங்கள யோசனை பண்ணி பாருங்கள். மூட்டை தூக்குறதுனால என்னவாகுது? உடம்பு தேய்மானம் ஆகுது. ஸோ பார்த்தோம்னா நிறைய சர்வைக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, லம்பார் டிஸ்க் பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூட்டை தூக்குறவங்கள போய் பாருங்கள், 50 வயசு 60 வயசு மேலே யாருமே மோஸ்ட்லி தூக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே அவங்களால முடியாது. ஸோ உடம்பு தேய்மானம் அடைஞ்சிருது. இப்போ ஜிம்முக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஜிம்முக்கு எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா நம்ம உடம்பை வந்து எக்ஸ்டர்னலாக பில்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க அத்தனை பேரும் பார்த்தோம்னா திருப்பி அகெயின் 100% நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துடுறாங்களா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு 100% ஆரோக்கியம் கிடச்சிருமா அப்படின்னாக்கா யோக பயிற்சிகள் நமக்கு அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன? ஜிம் அப்படிங்கிறது நம்முடைய மெய்ஞானிகள் நிச்சயமாக நம்ம ஜிம்ங்கிற கலாச்சாரம் நமக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த கலாச்சாரம் தான் இந்த ஜிம்மெல்லாம். எந்த மெய்ஞானிகளும் ஜிம்மை உருவாக்கலை. ஆனால் யோக பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. ஏன் யோக பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக நீங்கள் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஒவ்வொரு செல்ஸ்லேயும் ஒரு சேனலில் பார்த்தோம்னா அதை துறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குறது தான் இந்த யோக பயிற்சிகள். ஒவ்வொரு யோகா போஸ்டர்ஸ்லையும் பார்த்தோம்னா அந்த ஆர்கனுக்கு பயங்கரம் பிளட் ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஆர்கன் ஒவ்வொரு ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சேனலை வந்து திறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அப்போ என்னவாகுது? நாம் அந்த பேரர்களோடு இந்த பயிற்சி நாம் செய்ய போகும்போது என்னவாகுது? அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும் சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே பாயுது. ஜிம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக நம்ம பாடியை பில்டப் பண்ணுறதுக்கு செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய யோக பயிற்சிகள் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஆகையினால மெய்ஞானிகள் காட்டினது அவை தியானத்தோடு இணைந்த யோக பயிற்சிகள். ஆக நம்முடைய உடலை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கல, மனசை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கல, நம்முடைய உயிரையும் பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆக நாம் அந்த பிறவி நிலைங்கிற அந்த இறைநிலையை தெய்வ நிலையை அடையிற செய்கிறதுக்கு தியான யோக பயிற்சிகள் ரொம்ப அற்புதமான பயிற்சிகள் நம்ம மெய்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம செய்யணும். அதை தான் நம்ம இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். செய்யுங்களேன், பயன்பெறுங்களேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.